சார் அடுத்து ஆனி மாதம் வரப்போகிறது. ஆனி மாதத்திற்கான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கிறது சார்? பொதுவாக ஒரு தகவலை சொல்லிடுறேன், முன்னோட்டமாக சொல்லிடுறேன். எல்லா மனிதர்களுக்கும் பிறப்பு முதல் இறப்பு வரை தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. ஒரு ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா 9 கிரகங்கள் இருக்கும். மாந்தியம் சேர்த்தா 10 கிரகம்னு கணக்கு. ஒரு மனிதர் வாழ்வதற்கு தேவையான ஆதாரங்கள் கிடைத்து கொண்டிருக்க வேண்டும். அதனால் முதலில் எல்லா நேரங்களும் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஏதாகிலும் ஒரு கிரகம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆதாரத்தை நமக்கு வழங்கி கொண்டிருக்கும். இப்போ 8ல் சனி வந்துட்டாரு, ஜென்மத்தில் கேது வந்துட்டாரு, இப்படி 8ல் குரு போய் மறைஞ்சிட்டாரு, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு கிரகம் எதிர்மறையாக சஞ்சரிக்கின்ற போது மற்றும் ஒரு கிரகம் நமக்கு தேவையான பலன்களை கொடுத்து கொண்டிருக்கும். ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு காரகத்துவம் உண்டு. சனியன் ஆயுள்காரகன், கர்மகாரகன், இப்படி சூரியன் ஆத்மகாரன், ஒவ்வொரு கிரகத்திற்கும் காரகத்துவம் உண்டு. அதாவது முதல்ல திசாபுத்தி பார்ப்பாங்க. திசாபுத்தி ஏன் பார்க்குறாங்கன்னா, எந்த திசை நடைபெற்று கொண்டு இருக்கிறது, அதை ஒட்டி அவருக்கு எந்த விதமான பலன்கள் கிடைத்து கொண்டிருக்கும். முடிஞ்சு போச்சுங்களா? அப்படி பார்க்கின்ற போது இந்த ஒவ்வொரு கிரகத்தையும் நாம் பார்க்கணும். இந்த ஆனி மாதம் என்பது தமிழ் மாதம் மிதுன மாதம்னு சொல்லுவோம். மிதுன மாதம் எப்பொழுது சூரியன் ஒரு ராசிக்குள் சஞ்சரிக்கிறாரோ அந்த மாதம் தான், சித்திரை மாதம் தான் மேஷ ராசிக்குள் சஞ்சரிப்பார். அடுத்து வைகாசி ரிஷப ராசிக்குள், இது மிதுன ராசி, மிதுன மாதம், மிதுன ராசி சொல்லலாம். இந்த ஆனி மாத பலன்களில் சூரியன் எங்கே சஞ்சரிப்பார் என்றால் மிதுன ராசிக்குள் சஞ்சரித்து கொண்டிருப்பார் மாதம் முழுவதும். அடுத்து கடகராசிக்கு போவார். முடிஞ்சு பார்த்தீங்களா? இந்த 30 நாட்கள். இந்த 30 நாட்களும் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 4 ராசினருக்கு சூரியன் மட்டுமே யோக பலன்களை கொடுத்து கொண்டிருப்பார். எப்பொழுதுமே சூரியன் 3, 6, 10, 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது யோக பலன்களை அதிகபட்சமாக அந்த ஜாதகருக்கு கொடுப்பார். அந்த 4 ராசின்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசி 1, அடுத்து சிம்ம ராசி 1, அடுத்து கன்னி, அடுத்து மகரம். இந்த 4 ராசினருக்கு சூரியன் என்ற ஆத்மகாரகனால் இந்த ஆனி மாதம் யோகமான மாதமாக இருக்கும். இப்போ 4 ராசிக்கு ஒரு யோக பலன் கிடைச்சி போச்சுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்க்கணும். குரு ஒரு இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது 5 ராசினருக்கு யோக பலன்களை கொடுப்பார். இப்பொழுது குரு சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன்னு பார்த்தீங்கன்னா கடக ராசிக்குள்ள உச்சமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். 2ஆம் இடம் மிதுனம், 11ஆம் இடம் பார்த்தீங்கன்னா கன்னி, 9ஆம் இடம் விருட்சிகம், 7ஆம் இடம் மகரம், 5ஆம் இடம் மீனம். அப்ப இந்த 5 ராசினருக்கும் குரு பாதுகாப்பு கவசமாக இருந்து கொண்டு யோக பலன்களை கொடுத்து கொண்டிருப்பார். முடிஞ்சு போய் ஒவ்வொரு கிரகத்துக்கும் காரகத்துவம் உண்டு. சஞ்சரிக்கின்ற இடத்திற்கு பலன்களை கொடுப்பாங்க. அடுத்து சனி பாருங்க, அவரும் 3, 6, 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது யோகத்தை கொடுப்பார். இப்ப யாருக்கு 3ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா மகரத்துக்கு 3ஆம் இடம், 7 சனி வழங்கி போச்சு. அடுத்து 6ஆம் இடம் யாருக்கு? துலாத்துக்கு 6ஆம் இடம். அடுத்து 11ஆம் இடம் யாருக்கு? ரிஷபத்துக்கு. இப்ப சனி பகவானால் சுபிட்சம் அடைகின்ற ராசின்னு பாத்தீங்கன்னா மகரம், ரிஷபம், துலாம், இந்த 3 ராசினர் இருக்கும். இப்படி எல்லாம் அப்படி பேலன்ஸ் பண்ணிட்டே போகும். ராகுவால் ஒரு 3 ராசினர், கேதுவால் ஒரு 3 ராசினர், ஏதாகிலும் ஒரு கிரகம் இவர்களை வாழ வைத்து விடும். அந்த கிரகத்தின் காரகத்துவம் இவளை வலிமைப்படுத்தும், இவளை பெரிய செல்வாக்கு திகழ வைக்கும். இவளுக்கு எதையெல்லாம் கொடுக்க வேண்டும் அதை கொடுத்து கொண்டிருக்கும். நாம் எதற்கு இந்த மாத பலன் பார்க்கணும்னா, இந்த நேரத்துல இந்த ராசினருக்கு எந்த கிரகம் எங்கே சஞ்சரிக்கிறார்கள், அப்படி சஞ்சரிக்கின்ற போது எந்த விதமான பலன்களை இந்த ஜாதகருக்கு கொடுப்பார். இது பொது பலன் மட்டும்தான். பொது பலன் எடுக்கின்ற போது நட்சத்திரம், ராசி இரண்டையும் மையமாக வைத்து பொது பலன். தனுசு ராசிக்கான ஆனி மாத பலன் எப்படி இருக்கும் சார்? இந்த தனுசு ராசிக்கு சப்தமஸ்தானமான 7ஆம் இடத்தில் இந்த மாதம் சூரியன் சஞ்சரிக்கிறார். பொதுவாக இந்த தனுசு ராசினுக்கு சூரியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாக்கியாதிபதி. அவர் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது எதிர்பாராத இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த இடமாற்றத்தில் கூட பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடு கட்டிட்டு போகிறவங்க, இல்லை வாடகை வீட்டில் இருக்கிறவங்க வேறு இடம் பார்த்து இன்னொரு வீட்டுக்கு போகிறது, உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தலைமை கொடுக்கின்ற நெருக்கடி, நீ போய் அங்கே போய் ஜாயின் பண்ண சொல்கிறது, இது போன்ற இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கு இந்த மாதத்தில் அதிகபட்ச வாய்ப்பு தனுசு ராசினருக்கு உண்டு. 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சூரியன் இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் 4ஆம் இடத்தில், இந்த 4ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கின்ற போது அர்த்தாஷ்டமசன்னு சொல்லுவாங்க. அவர் 4ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. சனி பகவானின் 10ஆம் பார்வை இந்த நேரத்தில் தனுசு ராசிக்கு கிடைக்குது.
எப்பவுமே பார்வைக்கு தான் வந்து ரொம்ப வீரியம் அதிகம் சனி பகவானை பொறுத்தவரை. அர்த்தாஷ்டம சனியின் பார்வை தனுசு ராசிக்கு கிடைக்கின்ற போது தனுசு ராசினருக்கு நோய் நொடிகள் ஏற்படுவதற்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் ஏற்படுவதற்கும் தடைகள் உண்டாவதற்கும் அனைத்து நெருக்கடிகளும் வரும். இதில் என்ன ஒரு மாற்றம் வருதுன்னா இது ரொம்ப முக்கியமானது. இந்த குரு 8ஆம் இடத்துக்கு போயிருக்காரு இல்லைங்களா, 7லேருந்து 8க்கு போயிட்டாரு, மறைவு பெற்றிருக்கிறார். அந்த மறைவு பெற்ற குருவுடைய 9ஆம் பார்வை சனி பகவானுக்கு கிடைக்கிறது. எப்படிங்க? சனி பகவானுக்கு கிடைக்கிறது. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, சனி பகவான் 4ஆம் இடம் சஞ்சரிக்கிறாரு. இப்போ சனி பகவானின் பார்வைகள் பார்க்கின்ற இடங்கள் இருப்பாருங்க. அவர் 6ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் ஜென்ம ராசியையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ 6ஆம் இடம் என்பது எதிர்ப்புகளை உருவாக்கி கொள்கின்ற இடம். 10ஆம் இடம் என்பது தொழிலில் பின்னடைவினை சந்திக்கின்ற இடம். ஜென்ம ராசி சனி பார்க்கிறார். இப்ப குரு வந்து அந்த 4ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால் இந்த 3 பாதிப்புகள் இருப்பாங்க. 3 பாதிப்பு போகும். உடல்ல ஆரோக்கியம் மேம்படும், சுயமாக செயல்பட முடியும், செய்து வருகின்ற தொழில் முன்னேற்றம் அடையும், உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும், அர்த்தாஷ்டம சனியின் பாதிப்புகள் அனைத்துமே நீங்கிவிடும். புரிஞ்சு பார்த்தீங்களா? 6ஆம் இடத்தையும் குரு பார்க்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு எதிர்ப்புகள் எல்லாம் நீங்க ஆரம்பிக்கும், உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். இப்போ குரு 8ஆம் இடத்தை சஞ்சரிப்பவர் 12ஆம் இடத்தையும் பார்க்கிறார். விரயங்களை எல்லாம் சுப விரயங்களாக மாற்றுவார். தூங்க முடியாமல் இருந்தவர்களுக்கு நல்ல தூக்கத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார். 2ஆம் இடத்தையும் பார்க்கிறார், குடும்பஸ்தானத்தை, தனஸ்தானத்தை, வாக்குஸ்தானத்தை. குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், கையில் பணப்புழக்கம் இருக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். முடிஞ்சு போச்சுங்களா? குருவுடைய பார்வைகள் 3மே சாதகமாக இருக்கு. சூரியன் 7ஆம் இடம் சஞ்சரிக்க இடமாற்றத்தை கொடுப்பாரு. சனியினால் ஏற்படுகின்ற சங்கடங்கள் விலகும். எல்லாவற்றுக்கும் மேலாக பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் ஒரு துணிச்சலாக செயல்படக்கூடிய நிலை. சகாய ஸ்தானத்தில் ராகு சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். துணிச்சலாக எந்த ஒரு வேலையை கையில் எடுத்தாலும் முடிக்கணும். எப்படிங்க? முடிக்கணும் எண்ணம் வந்துடும், முடிக்க முடியும். 3ஆம் இடத்து ராகு எல்லா விதமான வேலைகள் முடித்து கொடுப்பார். அப்போ அந்த நிலைமை இருக்கு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய சஞ்சாரம் இந்த மாதம் முழுவதுமே சாதகமாக இருக்கும். மாதம் முழுவதுமே குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், கையில் பணம் இருக்கும், தேவையானது கிடைத்து கொண்டு இருக்கும். ஒரு பக்கம் செவ்வாய் பகவான் இருக்காரு. பூர்வ புண்ணியாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரன் செவ்வாய் தான். அப்போ நிலபுலனோட வாழக்கூடிய வம்சம் உங்களுக்கு வம்சம். அந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 19ஆம் தேதி 6ஆம் இடத்துக்கு போறார். 6ஆம் இடத்துக்கு செவ்வாய் நகர்கின்ற காரணத்தினால் இவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். 6ஆம் இடத்து செவ்வாய் ஆற்றலை அதிகரிப்பார், துணிச்சலோடு நடைபெற வைப்பார், எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய நிலையை ஏற்படுத்துவார். தனுசு ராசினருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் எல்லா வகையிலுமே ஒரு யோகமான மாதமாக இருக்குங்க. இன்னும் குரு பார்வைகளால் சனியுடைய சங்கடங்கள் விலகுது. 6ஆம் இடத்துக்கு செவ்வாய் போகிறார். 3ஆம் இடத்தில் ராகு சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். இப்படி எல்லா வகையிலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எதுவெல்லாம் தேவையாக இருக்கிறதோ, ஒரு வியாபாரிக்கு என்ன தேவை? வியாபாரம் நல்லா இருக்கணும், வருமானம் வரணும், தொழில் நிறுவனங்கள் நடத்தி வருவர்களுக்கும் அதான் பணியாளர் ஒத்துழைப்பு கிடைக்கணும், வியாபாரம் நடக்கணும், சரிங்களா? உத்தியோகத்தில் நிம்மதி வேணும். அதையெல்லாம் இந்த மாதம் காணக்கூடிய நிலை இருக்கு. அதே நேரத்தில் எதிர்பாராத இடமாற்றங்கள், ஒரு புதிய வீடு கட்டி அதில் கொடுத்துடும் போகிறது, ஒரு இடமாற்றம் என்பது நிச்சயமாக இருக்கு. இந்த மாதம் கடந்த மாதத்தை விட இந்த மாதம் இவர்களுக்கு ஒரு யோகமான மாதமாக இருக்கும். இந்த மாதத்தில் ஜூன் மாதம் 17ஆம் தேதி தொடங்கி ஜூன் மாதம் 19ஆம் தேதி வரையில் இவர் கவனமாக இருக்கணும். ஜூலை 14 தொடங்கி ஜூலை 16 இரவு வரையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சந்திராஷ்டம நாட்களை பார்த்து செயல்படுவது நன்மைகளை ஏற்படுத்தும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம்.